நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். இவன் மட்டும் பொம்பளையா பிறந்தான்னு வச்சுக்கோ. இப்போ அவன் ஆம்பளை விபச்சாரி, ஆனால் பொம்பளையா பிறந்தான்னு வச்சுங்க, இந்தியாவில் பாதி வாக்காளர் பட்டியல் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருப்பான். இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பான். நான் சொல்றது தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் பாதி பேர் இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பான். பொம்பளை விபச்சாரியா பிறந்தா வேற யாரும் இல்லை. அந்த இத்து போன நாதார நாய் ஒன்றுக்குது இல்லை, ஜாடு மாடு பாடுகா பாடுஸ் பையன், அந்த வாடகை பையன் விபச்சாரி, அரசியல் விபச்சாரி, அந்த மயிறு சம்பத்து, நாஞ்சில் சம்பத்து, அவனை பற்றி தான் சொல்கிறேன். உலகத்திலே அவனை மாதிரி ஒரு இத்து போனவன் எவனவே இருக்க மாட்டான். ஆனால் ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பாங்க, ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் திமுகலேருந்து அண்ணா திமுக போவாங்க, அண்ணா திமுகலேருந்து திமுக வருவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை கட்சிக்குதோ அத்தனை கட்சிக்கும் போயிட்டு இப்போ அந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரன் 41 பேர் கொலை பண்ண கொலைகாரன் இப்போ 41 பேர் கொலை பண்ணிட்டு சிபிஐ ஆஃபீஸர் டெல்லியில் உட்காந்துறான். சிபிஐனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல காணுறான். அந்த விஜயகிராம்பர் தற்கூரி குடிகாரன் அவங்கிட்ட போய்கிறான். கடைசியா அவங்ககிட்ட போய்கிறான். அவனை பற்றி என்ன பேசுறது? நாஞ்சில் சம்பத்தை பற்றி. ஏன்னா அவன் விபச்சாரி விட மோசமானவன், தெவடியா விட மோசமானவன். அவளாவது ஏதோ வயிற்று பொழப்புக்காக 4 பேர்கிட்ட போறான், தன் குடும்பத்தை, குழந்தை குட்டிகளை காப்பாற்றணும். இவனை என்ன லிஸ்ட்ல நீங்க வைப்பீங்க? இவனை எந்த கணக்கில் வைக்கிறதே தெரியல. மொத்தம் இவன் போவாத கட்சி இல்லைங்க. திமுகவில் இருந்தான், அப்புறம் வைகோ கூட மதிமுக போனான், அப்புறம் மதிமுகவில் வைகோவை திட்டினான், மதிமுகவில் இவனை தூக்கி வெளியே போட்டாங்க நாஞ்சில் சம்பத்தை. அப்புறமா அங்கே போய் சுற்றினதான். அப்புறம் ஒரு நாள் ஜெயலலிதா இவனுக்கு ஃபோன் பண்ணிச்சான். இது எனக்கு நம்புற மாதிரியே தெரியல. ஜெயலலிதா அது டைரக்டாக இவனுக்கு ஃபோன் பண்ணி, நீ எனக்கு வேணும் வான்னு கூப்பிட்டாங்களாம், என் கட்சிக்கு நீ வேணும்னு. அப்புறமா அதிமுக போனான். அங்கே ஏதோ ஒன்று ஜெயலலிதா பேசிவிட்டான், ஏதோ ஒரு பேட்டியில் கேள்வி கிண்டலமா. அந்த பொம்பளை சும்மா இருக்குமா? அது உடனே இவனை அந்த 15 எடுத்துச்சு. அப்புறமா ஜெயலலிதா சசிகலா கொலை பண்ணிட்டாலா. அப்புறமா டிடி தினகரன்ட்ட போனான், அப்புறமா கொஞ்ச நாள் சசிகலா கிட்ட போனான், அப்புறமா கொஞ்ச நாள் ஓபிஎஸ் கிட்ட போனான், அப்புறமா திராவிட இயக்க பேச்சாளர்னு திமுக மேடைக்கு வந்துட்டான். இங்கே நல்லா ஒரு மேடைக்கு ₹1,00,000 4.5 வருஷம் கோடிக்கணக்கில் இங்கே சம்பாதிச்சான். இப்போ சப்பரத்துக்கு போய்கிறான். யாருது? அந்த தற்கூரி கொலகாரம் குடிகாரம் பொம்பளை பொறிக்கிறான் பாரு, அந்த எச்சோ பொறிக்கி புறம்போக்கு பாடுஸ் லவடிக்க பால், அந்த பேமானிக்கிறான்ல நடிகர் விஜய், இப்போ அவங்ககிட்ட போய்கிறான். இப்போ அவங்ககிட்ட போயிட்டு இப்போ திமுக திட்டம். இவனை எதில் அடிக்கிறதுங்க? அறந்து போன செருப்புல அடிக்கலாமா அவனை? அவங்க அத்தா அவங்க அம்மாவில் அவன் நாஞ்சில் சம்பத்தை அங்கே போய் திமுக பேசுகிறான். டேய் என்னடா ஜென்மம் நாஞ்சில் சம்பத்? நான் கேட்குறேன்டா, என்னடா ஜென்மம் டேய். அதாவது அங்கே போய் அண்ணன் உதயநிதி குறித்து பேசுகிறான். டேய் வேசி மகனே, டேய் வேசிக்கு பிறந்த வேசி மகனே, உன்னை வேற என்னடா நான் சொல்லிட்டோம்? வேற இதை விட உன்னை வேசி மகன்னு சொல்றது அந்த வேசிக்கே கேவலம்டா. ஆமா, அப்படிதான் சொல்ல முடியும், வேசிக்கே கேவலம். அங்க போய் அண்ணன் உதயநிதி குறித்து பேசுறான். தேனியில நேற்று ஒரு மீட்டிங் பேசிக்கிறான். அந்த தேனி மீட்டிங்ல அவன் என்ன சொல்றான்னா, அதாவது உதயநிதி ஸ்டாலின் விட்டா வேற யாருமே இல்லையா இளைஞர் அணி செயலாளரா உங்களுக்கு திமுக வர்றதுக்கு? எத்தனை பேர் கொடி தூப்பிருப்பாங்க? அட பாடுஸ் பையா, அவங்க அம்மால, அட அவங்க அத்தா தாயொலி மோட, டே உங்க ஐயால, அட உங்க அத்தா, நீ தானடா டேய். நீ அந்த தற்குறி விஜய் கிட்ட போய் சேர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இங்க சப்பனையடா திமுக இளைஞர் அணி பொதுக்கூட்டத்தில் எங்க துணை முதலமைச்சர் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு போய் சேர்ட்டான் விஜய் கட்சியில. ஏற்கனவே கமிட் ஆயிட்டான் நாஞ்சில் சம்பத்து, கமிட் ஆகி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டான். போறதான் போறோமே. இந்த கூட்டத்தில் பேசினா மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு ₹1,00,000 கொடுப்பாரு, வாயின்னு போயிடலான்னு அங்க விஜய் கட்சியில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டான் சேரத்துக்கு. கொடுத்துட்டு இங்க கூட்டம் பேசிட்டு ₹1,00,000 வாங்கினா கட்சியில் சென்றான். அவன் எந்த மாதிரி பாடுசா இருப்பான் பாரு, அந்த பாடுசை இந்த விஜய் பாடு சேர்த்துனுக்கிறான். அவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசுறாங்க. அவன் என்ன பேசுறான்னா, இளைஞர் அணி செயலாளரா வேற யாரும் வரக்கூடாதா, அவர் தான் வரணும். ஏண்டா அவங்க அத்தா அவங்க அம்மால, நீ தானடா சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி செயலாளர் என்கின்ற அந்த பொறுப்பை அலங்கரிப்பதற்கு ஒரு தகுதி படைத்த ஒரு போர்ப்படை தளபதி யார் என்று கேட்டால், எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலினுக்கு பிறகு கலைஞரின் பேரப்பிள்ளை எங்கள் தலைவன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய
வீரப்புதல்வன் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். அவர்தான் இளைஞரணி செயலாளருக்கு ஒரு தகுதியான ஒரு தலைவர். தேசிய அளவிலே மாநில அளவிலே பல்வேறு கட்சிகள் இருக்கிறது. இருக்கிற அத்துறை கட்சிகளிலும் இளைஞரணி இருக்கிறது. ஆனால் இளைஞரணி இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு செயல்படுது என்று கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதற்கு காரணம் தம்பி உதயநிதி ஸ்டாலின். இன்று துணை முதலமைச்சராக இருக்கிறார். எதிர்காலத்தில் முதலமைச்சர் சிம்மாசனத்தை அலங்கரிக்கப் போவது எனது தம்பி திராவிடத்தின் தளபதி, இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினால் இளைஞரணிக்கு பெருமையா, இல்லை இளைஞரணியால் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெருமையா என்று கேட்டால் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் இளைஞரணிக்கே பெருமைன்னு எந்த பாடூஸ், எந்த லக்காடி, எந்த கேப் மாறி முள்ள மாறி முச்சோக்கு உங்க அத்தா எவன்டா பேசுனத, உங்க அத்தா உங்க அம்மாவை நீதாண்டா பேசுன. டேய் ஒய்யால நாஞ்சில் சம்பத்தை நீதாண்டா எங்க அண்ணன் உதயநிதி இவ்வளோ பேசினேன். இவ்வளோ பேசிவிட்டு இப்ப அங்க போயிட்டு அங்க உதயநிதி பத்தி பேசுறான். திருவண்ணாமலையில மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருணையர் செல்வம், மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அவர் மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இந்த டோட்டலா அவர் ஒரு 6-7 மாவட்டங்களுக்கு மண்டல பொறுப்பாளர், 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர். அவர் இளைஞரணியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினார். பிரம்மாண்டமான முறையிலே திருவண்ணாமலையில இளைஞரணி மாநாடு போல். அதுல லட்சக்கணக்கான இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், நகர ஒன்றிய பேரூர் கழக அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், அதே போல் நகர ஒன்றிய பேரூர் கிளைக்கழக இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர் என்று முறையான முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு ஒரு கூட்டம் நடத்தியது. பிரம்மாண்டமான கூட்டம் நடந்தது. அதை இந்த வேசி மகன் நாஞ்சில் சம்பத்து கண்டவனுக்கு பிறந்தவன், அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு பிறந்தவன், கொள்கை இல்லாத இந்த புறம்போக்குகிறான் இல்லை, இந்த கொள்கை இல்லாத இந்த புறம்போக்கு இவன் அதை கிண்டல் பண்றான். அது இளைஞரணி மாநாடா? அங்க உட்காந்துருந்தவங்களாம் இளைஞரா? உங்க அத்தா நீ இளைஞரடா? டே கிளப்பாடு. அங்க எல்லா சேர்ல பாத்தீங்கன்னா ஒரு கவர்ல மட்டன் பப்ஸ் இருந்துச்சு, சிக்கன் பப்ஸ் இருந்துச்சு, பிஸ்கட் இருந்துச்சு, பர்பி இருந்துச்சு, தண்ணி பாட்டில் இருந்துச்சு, ஜூஸ் பாட்டில் இருந்துச்சு. இதை அவன் கையில கொடுத்து உட்கார வச்சா அவன் இளைஞரணியா? எல்லாரும் பார்த்தா என்ன சொன்னானே, அவன் செத்து போனவன் வாயில வெத்தலை பாக்க வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆடாங்க பார்த்தா, டேய் நீ தானடா சொன்ன இன்றைக்கு இந்தியாவில் தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியிலே பணியாற்றுவது, திமுக இளைஞரணியிலே பணியாற்றுகிற இளைஞர் போல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ராணுவ கட்டுப்பாட்டோடு இன்னைக்கு ராணுவ தளபதி போல் இன்றைக்கு எங்கள் இளைஞரணி தளபதி தம்பி உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணியை வழிநடத்துகிறார். இந்த இளைஞரணியை பார்க்கும் பொழுது நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு ஆசை, ஒரு 30 வயது குறைந்து விடக்கூடாதா, நானும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக அமரக்கூடாதான். பேசின தேவடியாவா யாருது, பேசின விபச்சாரி வாய் இது உன் வாய் தானே, அப்படியே மாற்றி பேசுறாங்க. அப்பா ஐயோ 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 ஐயோ. இவனுங்களுக்கும் வேற ஆள் இல்லை. அந்த கொலகாரன் குடிகாரன் பொம்பளை பொறுக்கி விஜய், அவனுக்கும் வேற ஆள் இல்லை. அங்க போய் எங்க இளைஞரணியத்தை பத்தி பேச இங்க இருக்கும்போது இங்க எப்படி பேசினா, இப்ப அங்க அப்படியே பேசிக்காட்டும், அப்படிதான் பேசினான் அவன். இப்ப அங்க போய் என்னன்னு கேட்டா அங்க போய் அப்படியே மாத்தி பேசுறாங்க. அந்த இளைஞருடைய முகத்திலே மகிழ்ச்சி இல்லை, ஒரு ஆரவாரம் இல்லை, ஒரு எழுச்சி இல்லை, சும்மா உட்கார்ந்துருக்கிறான். நீ தானடா சொன்ன 30 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எழுச்சியை பார்க்கிறேன். தம்பி உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணியிலே எழுச்சியை பார்க்கிறேன். 30 ஆண்டுகள் கழித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றினேன். ஆனால் உண்மையான மறுமலர்ச்சி எங்கே பார்க்கிறேன் என்று கேட்டால் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலே பணியாற்றுகிற இதோ என் தம்பி இளைஞரணி தம்பிமார்கள் முகத்திலே மறுமலர்ச்சி பார்க்கிறேன், எழுச்சி பார்க்கிறேன். பேசின பாடூஸ் லக்காடி பையாரா வாத்தா நீ தான். இப்ப என்ன சொல்றான், அது எழுச்சி இல்லை, அதுல மறுமலர்ச்சி இல்லைன்றான். வாத்தா இப்ப இவனை என்னதான் சொல்றதுன்னு தெரியல. பேசிட்டு அதுல என்ன சொல்றான், அதுலதான் இவன் சொல்றான். அதுல ஊராந்தாளி அறுத்து ஒரு வெள்ளிச்சேரை வாங்கி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பரிசா கொடுத்தாங்க. உங்க அம்மாவை உன்னை நேரா பார்த்தேன்னு வச்சுக்கடா, நாஞ்சில் சம்பத் விருந்தாளிக்கு பிறந்தவனே, கண்டவனுக்கு பிறந்தவனே, அப்பம் செத்து 10 வருஷம் பொறுத்து பிறந்தவனே, அவங்க வாத்தா நாஞ்சில் சம்பத் உன்னை பார்த்தா அவங்க அம்மாவை செருப்பால் அடிப்பேன். ஊராந்தாளி அறுத்து வெள்ளிச்சேர் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க பார்த்தா ஊராந்தாளி அறுத்து எல்லாட்டையும் லட்சக்கணக்கில் பிச்சை எடுத்து உன்னுடைய வீட்டில் இருக்கிறவன் பிள்ளைங்களெல்லாம் டாக்டர் படிக்க வச்சவன் நீ. ஊராந்தாளி அறுக்கிறவன் நீடா. ஆரம்பத்தில் திமுக இருந்த பல தாலி அறுத்த, அப்புறமா வைகோ கிட்ட போன, அவர் தாலி அறுத்த,
அப்புறமா அதிமுகவுக்கு போனேன். நல்லவேளை ஜெயலலிதா காலத்தில் தாலி இல்லை, வேறவங்க தாலியெல்லாம் அறுத்த. அப்புறமா சசிகலா கிட்ட போனேன், அவ தாலி அறுத்த. டிடிவி தினகரன்ட்ட போனேன், அவன் தாலி அறுத்த. ஓபிஎஸ் போனேன், அவன் தாலி அறுத்த. அப்புறம் திராவிட இயக்க பேச்சாளர்னு திமுக மேடைக்கு வந்தேன். திமுக மேடைக்கு வந்து எத்தனோ பேர் தளபதிக்கான உதயா தெரியாம ஏமாத்தி பணம் வாங்கி பலர் தாலி அறுத்த. இப்போ அவன் விஜய் கிட்ட போய்கிற, நீ அங்க தாலி அறுக்க முடியாது. ஏன்னா அவன் பொண்டாட்டி அவன் கூட இல்லை. வேணா கீர்த்தி சுரேஷ் தாலி வேணா அறுத்துரு, ஏன்னா அவதான் கழுத்துல தாலி கட்டுனுக்கிறான். இவன் சொல்றான் பலர் தாலி எடுத்து வெள்ளிச்சேர் வாங்கினாங்க, அந்த வெள்ளிச்சேரை முதலமைச்சருக்கு பரிசா கொடுக்குறாங்க. அவரு உக்கார மாட்டார் நான் நினைச்சேன், உக்காந்துட்டாரு, கால் மேல கால் போட்டார். அந்த வெள்ளிச்சேர்ல உக்காந்தாரு திரு மு.க. ஸ்டாலின். அவன் திருன்னு கூட சொல்லல, பாடுஸ் பையன் ஸ்டாலின்னே சொல்றான். அவங்க அம்மால ஸ்டாலினே சொல்றான், வாத்தா அவன் சொல்றான் என் தலைவனை பார்த்து. அந்த வெள்ளிச்சேர்ல கால் மேல கால் போட்டு உக்காண்டார்ல ஸ்டாலின், இனி நீ முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியாது. உங்க அம்மாளா உங்க வாத்தா உன்னை நேரா பார்த்தா ஆற்காடு செருப்புல எண்ணி 69 அடி அடிப்பண்டா உங்க அத்தா. அவரு முதலமைச்சர் சீட்ல உட்காராத வேற யாரா உட்காருவாங்க? 41 பேர் கொலை பண்ணிட்டு போய் டெல்லியில் உட்காந்துக்கிறானே சிபிஐ ஆபீஸ்ல. கேட்கிற கேள்விக்கு கட 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 நடுங்கின்னு பதில் சொல்லுகிறானே அந்த பாடுஸ் அந்த பொம்பளை பொறிக்கு எச்ச பொறிக்கு நாயே அவன் விஜய் உட்காரா முதலமைச்சர் நாட்கள். டே உங்க அத்தா, டே நாஞ்சில் சம்பத்தை, டே பாடுஸ் உங்க அம்மால. 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதல்வர். இதெல்லாம் நீ கூட தான் சொன்ன உங்க அத்தா. இப்போ சொல்றேடா, இதை விட நீ கூட தான். நான் சொன்னதெல்லாம் நீ சொன்ன, நான் சொன்னதெல்லாம் நீ சொன்னதான். 2026 அவர் தான் முதலமைச்சர். வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். டே உங்க அத்தா உங்க அம்மால நாஞ்சில் சம்பத். எதிர்காலத்தில் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தாண்டா முதலமைச்சர் சொல்றான். அந்த வெள்ளிச்சேர்ல உக்காந்துட்டாருல்ல, இனி அவர் முதலமைச்சர். அப்படியே உங்க அத்தா விஜய் ஆவானா உங்க அம்மால? டே டே பாடுச உங்க அத்தா விட்டு சாப்பிட்றான் 4 பேரை. வேற யாரா முதலமைச்சர் வாங்க? இவன் விஜய பேசாத பேச்சா இல்லைங்க, இவன் விஜய பேசாத பேச்சா சொல்லுங்க, நான் கேட்கறவங்கள. என்ன பேச்சு பேச 10 நாளுங்க, 10 நாள். இவன் விஜய் கட்சியில போய் அந்த பையன் விஜய் கிட்ட போய் சேரத்துக்கு 10 நாளைக்கு முன்னால திமுக மேடையில பேசுறான். அதுக்கு முன்னால விஜயை வெற்றி செய்யறான். ஓ இவன் நம்மளுக்கு பயன்படுவான் விஜய் திட்டத்துக்கு நானும் நினைச்சேன். ஆனா என் கூட இருக்கிறவர் இல்ல, லாரி கிளீனர் ஒருத்த சொன்னான். லாரி டிரைவர் இல்ல, லாரி கிளீனர். அவன் மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுக்குறது இல்லை. ஏன்னா இவனையா சொல்றீங்க உங்களுக்கு பயன்படுவீங்கன்னு. இன்னும் ஒரு 20 நாள் உங்களை திட்டாம பாருங்க. அவன் ஒரு லாரி டிரைவர் கிளீனர். லாரி கிளீனர் கேவலமா நினைக்கூடாது, அவன் படிப்பர் இல்லாதவன். அவன் கரெக்டா சொன்னான் 20 நாள் உன்னை திட்டாம பாருங்க. அவங்க அம்மா அதே மாதிரி அங்க துட்டு வாங்கி அங்க போட்டாங்க. அங்க துட்டு வாங்கின்னு அங்க போயிட்டு விஜய் இவன் பேசாத பேச்சு இல்லை. விஜய இவன் பேசாத பேச்சு இல்லை. இப்போ போயிட்டு அங்க போயிட்டு என்னடான்னா வெள்ளிச்சேர் கொடுத்ததை பற்றி பேசுகிறான். எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பணம் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு சவரன் நகை வாங்கணும்னா 1,05,000 ஆபாரண நகை வாங்கணும்னா 1,05,000 ஆகுது. சிறுநீரகம் யாரும் அவனுக்கு தெரிஞ்சவங்க சிறுநீரகம் கெட்டு போச்சான் தேனியில். ஆட்டோவில் போகிறதுக்கு காசு இல்லை. உங்களுக்கு வெள்ளிச்சேரா? டே உங்க அத்தா, டே உங்க அம்மால, டே ஒய்யால, டே உங்க அம்மால நாஞ்சி சம்பத்தை. என் தலைவர் தளபதிக்கு நாங்கள் தங்க நாற்காலி கூட போடுவோம்டா. தங்க தளபதிடா உங்க அத்தா. அதை கேட்கறது நீ யாரா? டே படுச. அடுத்து என்ன சொல்றான், எத்தனோ பெண்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. அங்கே மேடையில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். எவ்வளோ வசூல் பண்ணிட்டான்னு தெரியல. லகாடை பையன் அந்த நாஞ்சி சம்பத்தியான் லவடா சம்பத்து லவடி கப்பால். அவன் அங்கே சொல்றான், என் தங்கையின் மகளுக்கு 34 வயதாகிறது. என் தங்கை மகளுக்கு எம்ஃபில் பிஎச்டி என்று பல படிப்புகளை படித்திருக்கிறாள். ஆனால் திருமணம் செய்ய வேண்டும், பணம் இல்லாமல் தவிக்கிறார்கள், வீட்டிலே நகை இல்லை. அப்போ உங்க அத்தா எங்கே வசூல் பண்ண போறான்? விஜய் கட்சியில் வசூல் பண்ண போறான். எங்க திமுகல மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு கிட்ட போய் வீட்டில் உக்காந்தான். 60 லட்சம் ரூபாய் கொடுங்க என் பையனை எம்டி படிக்க வைக்கணும். 60 லட்சம் ரூபாய் கேட்டான். அண்ணன் சேகர் பாபு கிட்ட மட்டும் 60 லட்சம் கேட்டான். அவர் எவ்வளவு கொடுத்தாரோ எனக்கு தெரியல. எல்லா மந்திரிகிட்ட போட்டான், வசூல் பண்ணான். என் பையனை எம்டி படிக்க வைக்கிறேன், எம்டி. அது ஒரு 2-3 கோடி வசூல் பண்ணிட்டு அங்கே போய் ஊம்புறான். இங்கே ஊம்பிட்டு இப்போ அங்கே போயிடறான் விஜய் கிட்ட. அவன் சொல்றான், என் தங்கச்சி ஒன்று இன்னும் கல்யாணம் பண்ணணும், 34 வயசு ஆச்சு, நகை இல்லைன்னு. மேடியில் இப்போ பிச்சை எடுக்கிறான். மேடியில் பிச்சை எடுக்கிறான் இந்த புறம்போக்கு பையன். அடுத்து சொல்றான், என்ன நீங்க பண்ணிட்டீங்க? உங்க அத்தா நீ தானடா பேசுன திமுக மேடியில். இந்தியாவில் எங்க அண்ணன் ஸ்டாலின் செய்திருக்கிற சாதனை போல் யாரும் சாதனையே செய்யவில்லை, இனி யாராலும் செய்ய முடியாது. அண்ணன் ஸ்டாலின் போல் சாதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தால்தான் அண்ணன் ஸ்டாலின் போல் சாதனை செய்ய முடியும்னு எந்த லவடா பேசினா? இந்த லவடா நாஞ்சில் சம்பத் பேசினான். உங்க அத்தா இப்ப சொல்றான். இப்ப என்ன சொல்றான்னா, என்ன பண்ணிட்டீங்க?
லேப்டாப் நீங்க முன்னவே கொடுக்க வேண்டியதானே. இப்போ நீங்க 10 லட்சம் பேர் தான் கொடுத்தீங்க, மீதி பேருக்கு நீங்க கொடுக்கலையா? டே உங்க அம்மால 20 லட்சம் பேர் கொடுத்துக்குது, 20 லட்சம் பேர் கொடுத்துக்குது. டே உங்க அத்தா நாஞ்சில் சம்பத்தை 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்குது. எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுடுவார் தலைவர் தளபதி ஸ்டாலின். அன்பு தலைவர் தளபதி எல்லாருக்கும் கொடுப்பார். அண்ணன் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுவும் என்ன லேப்டாப்? அதிமுக ஆட்சியில கொடுத்த லேப்டாப் 2 மாசத்துல காயிலாம் கடைக்கு போயிடுச்சு. எல்லாம் ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் வேல்யூ. இன்னைக்கு தலைவர் தளபதி திராவிட மாடல் அரசியல் தருகிற லேப்டாப் 40000 ரூபாய் வேல்யூ. எல்லாம் ஆப்பிள் லேப்டாப் மாதிரி, சாம்சங் லேப்டாப் மாதிரி, எல்ஜி லேப்டாப் மாதிரி ஹைஃபை லேப்டாப் கொடுத்துருக்காரு இன்னைக்கு. அதுல இவன் என்ன சொல்றான்? லேப்டாப் நீ கொடுத்த, ஆனா வாங்கின பசங்கள்லாம் அதுல ஸ்டாலின் படத்தை அழிச்சிட்டு விஜய் படத்தை ஒட்டிட்டான். ஆடவங்க வாத்தா தேவடியா பையா உங்க அம்மால வேசி மவனை. எவனோ 10 பேர் ஒட்டினான், அதை எடுத்து வைரல் பண்ணிட்டானுங்க. எல்லாம் விஜய் படம். ஏன்டா 20 லட்சம் பேரா விஜய் படம் ஓட்டினான்? ஏன்டா யாரா முதலமைச்சர்? நாஞ்சில் சம்பத்தை. வாத்தா நான் நாஞ்சில் சம்பத்தை கேட்குறேன். முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு. முதலமைச்சர் படம் தான் லேப்டாப் இருக்கும். அதை விஜய் ஆளு விட்டு ஒரு ஐடி விங்கிட்ட சொல்லி அழிச்சிட்டு அவன் படம் ஒட்டுறான்னா நான் கேட்குறேன். அவங்க வாத்தா விஜய் அவங்க அப்பா சந்திரசேகர் தானே பிறந்தான். அப்போ அவன் யார் இன்சில் போடணும்? அவங்க அப்பா இன்சில் தானே போடணும் விஜய். அதை விட்டு பக்கத்து வீட்டுக்கார இன்சில் போட்டானா அப்போ அவங்க அப்பா சந்திரசேகருக்கு பிறகுல, அப்போ அவன் பக்கத்து வீட்டுக்கார பிறந்தான் தானே கணக்கு. அப்படிதானே? பின்ன முதலமைச்சர் படத்தை ஆட்சி சேர்ந்த விஜய் படம் ஓட்டானா உங்க அத்தா உன்னை கேட்கறா நாஞ்சில் சம்பத் உங்க அம்மால உங்க அப்பனு தானடா நீ பிறந்த, இல்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்தியா? உங்க அத்தா நீ பிறந்தாலும் பிறந்துடக்கூடா சாமி. நீ கண்டவனுக்கு பிறந்தோம், வசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு பிறந்தோம், விருந்தாளிக்கு பிறந்தோம். நாஞ்சில் சம்பத்னா உங்க அம்மால இவ்வளவு வார்த்தை நீ பேச மாட்டியே. அங்க இந்த கட்சியில் ஒரு பேச்சு, இந்த கட்சியில் ஒரு பேச்சு, இந்த கட்சியில் ஒரு பேச்சு, அந்த கட்சியில் ஒரு பேச்சு, இந்த கட்சியில் ஒரு பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீ அந்த இதுல இருப்படா, அந்த தமிழக வெத்துவட்டு கழகத்தில் உங்க அக்கால ஒளியும் பார்த்தாம அந்த பொம்பளை பொறிக்கி குலகாரன் அந்த தாய்வழி விஜய் கிட்ட இருப்ப. அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நீ அடுத்து எங்க போவ? வேற எந்த கட்சி இல்லையே. இங்க செருப்பத்து நடிப்பாங்க, அதிமுக செருப்பத்து நடிப்பாங்க. வேற எந்த கட்சிக்கு போவ நீ? எனக்கே தெரியலையே எந்த கட்சிக்கு போவ நீ. ஏன்னா நீ போக மாட்ட. அழகா சொன்னான் அந்த ஆளு சாட்டை துறைமுருங்க. அவர் 2026க்கு பிறகு அந்த கட்சியில் இருக்க மாட்டார். கேட்டா நீங்க போய் விஜயை பார்க்க வேண்டியதானா? அப்ப நாஞ்சில் சம்பத் இருந்தாலும் சொல்லுவான், எங்கிருந்து பாக்குறது? கட்சியில சேரும் போது பார்த்தேன், அது பிறகு நான் பார்க்கவே இல்லையே சொல்லுவான். அவன் வாடகை விபச்சாரவான் இல்ல சொல்லுவானா? அவனை பார்க்க முடியாது. அடியே நாஞ்சில் சம்பத்தை அவன் பொந்துக்குள்ளே இருப்பான், வெளியே வருவான், திரும்பி பொந்துக்குள்ள போயிடுவான். என்ன சொல்றது? லேப்டாப்ல தலைவர் தளபதி ஸ்டாலின் படத்தை அழிச்சிட்டு விஜய் படம் விட்டாங்களா? 100 முறை உன்னை தேவையா பையன் சொல்லுவேன். ஆனா சேனல்ல காட்டுறாங்களா இல்லையான்னு தெரியல. வேசி மகன்டானே வேசி. அதான் சொல்றேன். வாத்தா நீ மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தீனா, நாஞ்சில் சம்பத்தை நீ மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தீனா தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல பாதி ஆம்பளைகளை பார்த்துட்டு இருப்ப. என் மூத்திரத்தை குடிக்கிறியா நாஞ்சில் சம்பத்தை? என் மூத்திரத்தை குடிக்கிறியா? பிறந்த போது திமுக சாவான். பல பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு உலகத்துக்கே தெரியும். அப்பயும் நான் திமுக, என் கடவுள் கலைஞர், என் தலைவர் தளபதி ஸ்டாலின், என் இளைய தலைவர் நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், என்றைக்கும் என் கட்சி திமுக, என்றைக்கும் என் கொடி கருப்பு சோப்பு, என்றைக்கும் என் சின்னம் உதயசூரியன். இதுவே அரசியல் வாழும் லட்சியன்னு ஓலை குடிசில் வாழும் ஏழை தொண்டன் குடியாத்தம் குமரன் அந்த கொள்கை உறுதியோடு வாங்குறான். உங்க அத்தா நீ தேவடியாவோட மோசமானவன். அவளாவது வைத்து பசிக்க போறா. உங்க அம்மால நீ தேவடியாவோட மோசமானவன். ஒரு நாள் ஒரு கட்சி கட்சியா 4 வருஷம் ஓமனா சப்பனா திமுக. அது சப்பனா அப்பா சப்பனா. இப்ப அங்க போய் திமுக திட்டுறான். டே ஒருத்த உன்னை என்னடா நான் திட்டுறது? உன்னை என்ன திட்டுறது? ஆனா உன்ன மாதிரி ஆள் தான் விஜய் கொடுக்குறான். அவன் திருட்டில் அடிச்சுட்டு ராதவர்ஜனா, அந்த பொரோட்டா கடை மாஸ்டர் பாண்டிச்சேரிக்காரன், அந்த புஷி ஆனந்தன், அந்த எவனா IAS ஆஃபீஸர் ஒருத்தக்கான அவன் படுசு, அவன் என்ன சொல்றது? அப்புறமா நீ என்ன சொல்றது? உன்ன மாதிரி ஆளுங்க தான் அவங்க கூட. ஆனா அவனுக்கு இதெல்லாம் கவலை இல்லை. 2026 தோத்து போட்டானா அவன் சினிமா நடிக்கிறதுக்கு போயிடுவான், இல்ல பிளைட் ஏறி கோவா போயிடுவான் திரிஷா கூப்பிட்டுன்னு. நீங்க எல்லாம் நல்லா சப்பணும். நாஞ்சில் சம்பத் அவனுக்கு என்ன ஆகுது? அவன் ஒரு விபச்சாரி பாஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பிம்பி எங்கன்னா போவான். டே வாயில உனக்கு புழு விழுண்டா நாஞ்சில் சம்பத்து. இன்னொரு முறை நான் உதயநிதி ஸ்டாலின் பத்தி திமுக பத்தி முதலமைச்சர் தலைவர் தளபதி பேசினா, டேய் நாஞ்சில் சம்பத்தை உங்க அத்தா உன்னை எங்க பார்த்தாலும் செருப்ப கைட்டு அடிப்போம். உங்க அம்மால செருப்புல அடிப்பேன்.